குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/8/2025 திங்கட்கிழமை ஆவணி மாதம் 9ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:15 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:32 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:18 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 12:56 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:15 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:32 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:32 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 2:22 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. அதிகாலை 3:32 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அம்பிகையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவானாக இருப்பதால் சந்திர பகவானுக்கான அதி தேவத்தை அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். இந்த நாள் கரிநாள். எந்த நாள் என்னென்ன காரியங்கள் செய்தால் நன்மைகள் கிடைக்கும், எந்த வேளையில் எந்த நேரத்தில் செய்தால் பலன்கள் இருக்கும் என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் விரதாதி விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது கரிநாள். கரிநாளில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு கருவேப்பிலையினால் விநாயக பெருமானை பிள்ளையாராக பிடித்து கருவேப்பிலை சாதம் செய்து அதனை பொது ஜனங்களுக்கு விநியோகிப்பதால் உங்கள் வாழ்வியலில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்பது ஐதீகம். இது கரிநாளில் செய்ய வேண்டியது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விதை விதைப்பதற்கு சிறந்த நாள், ஆயுத பயிற்சி மேற்கொள்ள நல்ல நாள், ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள், குளம் கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 9:28 முதல் 11:12 வரை மேஷ லக்னம், 11:13 முதல் 1:15 வரை ரிஷப லக்னம், காலை 1:16 முதல் 3:26 வரை மிதுன லக்னம், 3:27 முதல் 5:34 வரை கடக லக்னம், 5:35 முதல் 7:40 வரை காலை சிம்ம லக்னம், 7:41 முதல் காலை 9:40 வரை கன்னி லக்னம், 9:41 முதல் 11:46 வரை துலாம் லக்னம், காலை 11:47 முதல் மதியம் 1:57 வரை விருச்சக லக்னம், 1:57 முதல் 4:05 வரை தனுச லக்னம், 4:06 முதல் 5:59 வரை மாலை மகர லக்னம், மாலை 6 மணி முதல் 7:42 வரை கும்ப லக்னம், 7:43 முதல் இரவு 9:23 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் செய்வது விசேஷம்.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவானாக இருப்பதால் அவருடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வீட்டு பூஜை அறையில் தூப தீபங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் நல்ல ஞானம் கிடைக்கும், முகம் பொலிவு பெறும், மன நிம்மதி கிடைக்கும், தாயினுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும், மாணவ மாணவிகள் புத்தி கூர்மை பெறுவீர்கள். சந்திர பகவான் ஒருவருக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தையும் குபேர சம்பத்தையும் பெறுவார். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, பிற்பகல் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதத்தினுடைய 9ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க. எந்த விஷயத்தையும் மிக துரிதமாக செய்யணும்னு நினைப்பீங்க. வேகம் இருக்கும். ஆசுவாசப்படுத்தி கொண்டு உங்களை விவேகப்படுத்தி கொண்டு செய்யும் பொழுது இன்னும் அந்த வேலைகள் மிளறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நீங்கள் யாரிடத்தில் என்ன உதவிகள் கேட்கிறீர்களோ அது சீக்கிரமாக நடக்கப் போகிறது. மனதில் தெம்பும் தைரியமும் உங்களுக்கு உற்சாகமும் எங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கும். மன சோர்வாக இருக்கக்கூடியவர்கள் கூட எழுந்து உட்காரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களை ஒதுக்கியவர்கள் கூட உங்களை சேர்த்துக் கொள்ள நினைப்பார்கள். தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது. எதற்காக, ஏன், எப்படி நடக்கிறது என்பதை காட்டிலும் எது நடந்தாலும் சரி என்கிற மனப்போக்கோடு இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. கோபகுணத்தை குறைத்துக் கொள்வது அவசியம். இந்த நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். முயற்சிகளை அதிகம் எடுக்க வேண்டிய நாள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கு இதுநாள் வரையில் இருந்த கால தாமதங்கள், இழுபறிகள், சில பிரச்சனைகள், எதிர்மறை தொல்லைகள், எதிரிகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே சற்று தணியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எப்படி புயல் அடித்து ஓய்ந்தால் அமைதியாக இருக்குமோ, அடைமழை அடித்து ஓய்ந்தால் எப்படி அமைதி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வரப்போகிறீர்கள். கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக மறப்பது நல்லது. எதையும் மனதில் வைத்துக் கொண்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற மனப்போக்கோடு இருப்பது விசேஷம். உங்களுடைய மனநிலையும் அவ்வப்போது கிரக நிலைகள் என்று சொன்னால் சந்திர பகவான் தான் மையமாக வைத்து நடக்கக்கூடியது. அவர்தான் மனோகாரகன். ஆக இந்த திங்கட்கிழமை தினத்தில் மேஷராசி அன்பர்களை சந்திர பகவானை வணங்குவது மிக நல்லது. அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இதனால் அவ்வப்போது சின்ன சின்ன ஒரு மன தாக்குதல்கள் வரும். சந்திர பகவானுடைய நிலை வைத்துதான் உங்களுக்கு பலன்கள் கணிக்கப்படுகிறது. ஆகவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்தையே கடைபிடியுங்கள். ஆவணம் சம்பந்தமான விஷயங்கள், உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறது. கவலை வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு பிடித்ததாகவே இருக்கும். எதையும் தைரியமாக செய்ய நினைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன கவலைகள் அகலும் நாள். நிம்மதி பிறக்கும்.
சோர்வுகள் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்க போகிறீர்கள். தொழில் நிர்வாக துறையில் நல்லதொரு வேகம் அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்ட நினைப்பீர்கள். சூழ்நிலைகளும் உங்களுக்கு அதற்கேற்றாற் போல்தான் சாதகமாக இருக்கிறது. கடனில் இருந்து வெளிவருவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது. குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. முக்கிய பொறுப்புகளை ஏற்று நடத்துவீர்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைத்தால் அதை கடைசி வரையில் முடிக்காமல் விடமாட்டீர்கள். அதில் முழுமையாக மூழ்கி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்கள் பாராட்டும் வரையில் ஓய மாட்டீர்கள். ஆக இந்த நாள் உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் எல்லாமே சீராகத்தான் இருக்கிறது. நல்லது மட்டுமே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில், குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவு இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் சாதகத்தை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையான நாளாக இருக்கும். உங்கள் மீதே ஒரு தைரியம் இருக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் கைக்கு பண வரவு அதிகரிக்கும் நாள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்திற்கு உண்டான விஷயங்களாக அமைய வேண்டும் என எங்களுடைய சேனல் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். எந்த காரியத்தையும் மிக சரியாக யோசித்து செயல்படுத்துவீர்கள். கால தாமதங்கள் என்பது சில நேரங்கள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிக அலைச்சல்கள் உண்டாகும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும், பிள்ளைகளுடைய பெயரில் எழுதி வைக்க வேண்டும், அல்லது உறவுகளுக்கு மத்தியில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். உங்களுடைய போராட்டம் அதிகமாகவே இருக்கும். வேலை நிமித்தமாகவும் சில அலைச்சல்கள் சந்திக்க நேரிடலாம். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வீடு கட்டுவதற்காக நீங்கள் லோன் கேட்டிருந்தாலும் அந்த லோன் கிடைக்குமா என்கிற சந்தேகம் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணராமல் நீங்கள் களத்தில் இறங்காதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, சில நேரம் உங்களுக்கு பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும், சில நேரம் பாதகத்தை ஏற்படுத்திவிடும். ஆக நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கே அறியாமல் கூட போகலாம். எந்த நிலைப்பாடுகளிலும் தன்னிலை மாறாமல் பொறுமை அமைதி காப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது. கிரக நிலைகள் உங்களுக்கு மாறுபட்ட தன்மையில் இருப்பதாலும் சில கிரக பார்வைகளினுடைய குறைபாடு காரணமாகவும் சில பலன்கள் குறையும். எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். ஆசைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆடை ஆபரணங்கள் மீதான ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். வீண் விரயங்கள் செய்யக்கூடாது. இந்த நாள் எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்கிற விளக்கத்தை நாங்கள் கொடுத்து விடுகிறோம். அதை நீங்கள் பின்பற்றி கொண்டால் போதுமானது. ராசி அமைப்பின்படியும் கிரகத்தினுடைய கோச்சாரத்தை வைத்துதான் உங்களுக்கு பலன் சொல்லப்படுகிறது. ஆக நீங்கள் நல்வாழ்வை பெறுவதற்கு இந்த ராசி பலன் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். யாரிடத்திலும் அவமானப்படாதீர்கள், அசிங்கப்படாதீர்கள். உங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்கள் மிக உயர்ந்த மனம் படைத்தவர்கள், குணம் கொண்டவர்கள். தெய்வ அனுகிரகம் பெற்ற சிவ பகவானுடைய, பார்வதி தேவியினுடைய அனுகிரகம் பெற்ற ராசி என்றால் அது உங்கள் ராசி தான். சிவ அம்சம் உங்களிடம் இருக்கும். சந்திர பகவான் உச்சம் பெறுவது உங்கள் ராசியில் தான். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ராசி ரிஷபராசி. ஆக யாருக்காகவும் நீங்கள் தலை வணங்கி அவமானப்படாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகள் படிப்பில் சில சந்தேகங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் படித்தாலும் மனதில் ஏறாது. ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டிய நாள். வியாபார போக்கு திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும்.
வர்த்தகத்தில் நீங்கள் முதலீடு செய்தாலும் அதற்கேற்றபடி உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்காது. சில நேரத்தில் நட்டங்களாக கூட போகலாம். தொழில் விஷயங்களில் பங்குதாரர்களிடத்தில் கவனமாக பத்திரமாக பேசுங்கள். கையெழுத்திடுவது, ஜாமீன் கையெழுத்து, பிறருடைய பொருட்களுக்காக பொறுப்பு ஏற்பது கூடாது. இந்த நாள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், பிழைத்துக் கொள்ளலாம். எந்த கஷ்டங்களும் ஏற்படாது. வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமையை கையாளுங்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், கேளிக்கை தொடர்பான விஷயங்கள், வீண் செலவுகள், ஹோட்டல் போவது, மால் செல்வது, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக அதிக விலை கொடுத்து துணி எடுப்பது, ஆபரணங்கள் வாங்குவது, கடனுக்காக வாங்குவது. கடன் எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனைகளிலும் சிக்காதீர்கள். பிறரிடத்தில் கடன் வாங்கி கூட பொருளை வாங்காதீர்கள். அது எந்த பொருளாக உயர்ந்ததாக இருக்கட்டும் அல்லது சாதாரணமாக இருந்தாலும் கூட உங்களுடைய செலவை கட்டுப்படுத்தினால்தான் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலனை தரும். கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதிய வீடு, மனை வாங்குவது, ஆடை ஆபரணங்கள், இதற்கு பொதுவாக நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாகும். சூழ்நிலைகள் சாதகமற்ற நிலையில் இருக்கும். கவனமாக இருங்கள். மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பொறுமை, நிதான போக்கு தேவை. கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக அமைய கிரகங்களினுடைய ஆசி கிடைக்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப பலன்களை இன்றைய நாள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதத்தினுடைய 9ஆம் நாள். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. வியாபாரத்திற்காக தொலைதூரம் போகக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள், பயணங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். சாதாரண வேலைகளில் கூட ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. பெரியவர்களுடைய நல்ல ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அவ்வப்போது நீங்கள் வீட்டில் இல்லாமல் வெளியே செல்லக்கூடிய ஒரு பணியை செய்பவர்களாகத்தான் நீங்கள் பெரும்பாலும் இருக்க வேண்டும். புதன் பகவான் உங்களுக்கு அதிபதி 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானோடு சேர்ந்தே இருக்கிறார். சுக்கிர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் விரையாதிபதியாகவும் வருகிறார். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். கையிருப்பு கொஞ்சம் குறையும், இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மீண்டும் கைக்கு வந்து சேரும். தான தர்மங்கள், பல உதவிகள் செய்வீர்கள். அன்னதானம் செய்து மகிழ்வீர்கள். தெய்வ காரியங்களில் உங்களுக்கு இயல்பாகவே ஈடுபாடு அதிகம் உண்டு. அதிலும் திங்கட்கிழமை தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்கள் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். வெற்றிக்குரியவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு எதிராக யார் ஒருவர் இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சந்தோஷம் உண்டாகும். வீட்டில் குடும்ப ஒற்றுமை மேம்படும். தினம் தினம் உங்களுக்கு சந்திர பகவானுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய மன அமைப்பு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். இது 12 ராசிக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடியது. ஆக மிதுன ராசி என்பர்கள் சந்திர பகவான் உங்களுக்கு 3ல் இருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். அதிலும் லாபாதிபதியோடும் 6ஆம் வீட்டு அதிபதியோடு சேர இருக்கிறார். 6க்கும் 11க்கும் உடையவர் செவ்வாய் பகவானோடு 2ஆம் வீட்டு அதிபதி சேரும் பொழுது பலன்கள் மாறுபடும். ஆக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நாளுக்கான இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்துதான் பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சீக்கிரமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பிறர் பார்வைக்காவது ஒரு நல்ல இடத்திற்கு நிலைக்கு வர வேண்டும். பிள்ளைகளுடைய தேவைக்காக சொந்தமாக இடம் வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ண கோப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதுமே இடம் பற்றியோ வீடு பற்றி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். புதிய வீடு வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் மேற்படும். அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள். கவலை வேண்டாம், சீக்கிரமாகவே வீடு வாங்கி விடுவீர்கள். நல்ல 100% வாஸ்து உள்ள வீடே உங்களுக்கு கிடைக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த ஆர்வங்கள் அதிகரிக்கலாம்.
பிறருக்காக வீடு கட்டி கொடுப்பவர்கள், வங்கி துறைகளில் பணிபுரிபவர்கள், ஆர்கிடெக்ட் ஆக இருப்பவர்கள், அதை சார்ந்த கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. உங்களுடைய பேருக்கு நல்ல புகழ் கிடைக்குங்க. உங்கள் பேர் சொன்னாலே எல்லோருமே பெருமையாக பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. செல்வாக்குகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நாள். எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையாக செய்ய நினைப்பீர்கள். சாதுரியம் வெளிப்படும். சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மன குழப்பங்கள் எல்லாமே அகன்று ஒரு தெளிவான நிலைக்கு வருவீர்கள். வியாபாரம், தொழில் நல்ல விதமாக நடக்கும் விதமாக சில நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து வைத்திருப்பீர்கள். சாதனைகள் வெளிப்படும் நாள். வேகம் இருக்கும், புரிதல் அதிகரிக்கும், தேஜஸோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி என்பர்கள் புத்தி கூர்மையும் நல்ல அறிவு திறனோடு நல்ல முழுமையான ஆரோக்கியத்தோடு இந்த நாளை நீங்கள் நகர்த்த போகிறீர்கள். சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது நல்லதை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். ஒரு புதுமையான எண்ணங்கள் உண்டாகும். பயணங்களின் மூலம் சாதுரியம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டிய வேலைகள் தானாக நடக்கும். இறை கடாட்சத்தை பெறுகிறீர்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கண்ணாடி அணிவது அவசியம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியமான நிலைப்பாடு இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசை கிடைக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாளுக்கான பலன்கள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு கடகராசி அன்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். கோப குணத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். உடனிருப்பவர்களுடைய தன்மைகளுக்கு ஏற்றால் போல் உணர்ந்து செயல்படுவீர்கள். பிறருடைய மனது பாதிக்காதபடி உங்களுடைய செயல்கள் இருக்கும். வாக்கு சாதுரியம், வாக்கு பலம் அதிகரிக்கும். தைரியமாக பேசுவீர்கள். எந்த சூழ்நிலையும் லாபகமாக கையாளக்கூடிய திறன் வெளிப்படும். சூழ்நிலைகளை மிக அழகாக கையாளுவீர்கள். நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஞானம் அதிகரிக்கும். பிறரை உணர்ந்து செயல்படுவதோடு மட்டுமல்ல, பிறருக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சில திட்டங்களும் உங்களுடைய வேலையை அற்புதமாக நடத்தி கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் உழைப்பை விரும்பக்கூடியவர்கள். உழைத்து முன்னேறுவதில் வல்லவர்கள். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி அன்பர்களாக இருப்பார்கள். அவர் வாழ்க்கையில் என்றுமே சோர்ந்து போனதே கிடையாது. நல்லதொரு வெற்றி படிக்கட்டுகளாகத்தான் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து வைத்திருப்பீர்கள். எவ்வளவு கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாமல் ஆன்ம பலம், மனோபலத்தை அதிகரிக்க செய்து அடுத்த கட்டத்திற்கு உயரக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாள் விழிப்புணர்வாக இருப்பது நல்லது. அதிலும் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்கள். சந்திர பகவானோடு உங்களுடைய அதிபதியோடு கேத்து பகவானும் இணைந்திருப்பதாலும் சில உணவில் சில விஷத்தன்மைகள் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். ஆக வெளியிடங்களில் செல்லக்கூடியவர்கள் கையில் சாப்பாடு கொண்டு போவது நல்லது. எப்பொழுதும் குடிக்க தண்ணீரையும் கையில் வைத்திருங்கள். வெளியிடங்களில் வாங்கி சாப்பிட வேண்டாம், குடிக்கவும் வேண்டாம். சில நேரம் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஃபுட் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஸ்டொமக் ப்ராப்ளம் வரலாம். ஆக இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காகத்தான் இது முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. ஜாதகம் என்பது கண்ணாடி, அது ஒரு வழிகாட்டி. நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், இந்த வழி சென்றால் இப்படி பிரச்சனை வரும், ஆக இந்த வழியில் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் ஜாதகம். ஆக 64 கலைகளில் மிக முக்கிய கலையாக போற்றக்கூடியது ஜோதிட கலை. ஆக இந்த ஜோதிட கலையின் மூலமாக உங்களுடைய அன்றாட வாழ்வியல் முறைகளை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்.
அதற்கு இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள், நவகிரகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனித்து இருக்க வேண்டியது நல்லது. உடன் இருப்பவர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு கூடவே துணையாக இருக்கக்கூடும். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். நல்ல வருமானம் கிடைக்கும், சம்பள உயர்வு ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கவனக்குறைவு என்பது இருக்காது. மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம், நல்ல தேஜஸ் இருக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம், கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வங்கள், ஈடுபாடு எல்லாமே உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தும். ஆரோக்கியத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள், அலட்சியம் வேண்டாம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட அன்னை ஸ்ரீ காமாட்சி தேவியை வழிபடுவது, வீட்டில் காமாட்சி விருத்தம் இந்த பாடல்களை கேட்பது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம். அதிலும் சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை கோயிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். ஸ்ரீ சந்திர பகவானுக்கும் அபிஷேகம், நெல் வைக்கலாம் அல்லது பச்சரிசி வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் எந்த பிரச்சனைகளும், மேற்கூறிய சங்கடங்கள் ஏதும் ஏற்படாமல் ஒரு நல்ல நிலைக்கு வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வம் சேரும், சேமிப்புகள் அதிகரிக்கும். நினைவாற்றல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகலாம். சாப்பிடக்கூடிய உணவிலும் தண்ணீரிலும் எச்சரிக்கையாக இருங்கள். கோப குணத்தை தவிர்ப்பது நல்லது. அமைதியாக இருங்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். பிறருடைய ஆதரவுகள் உங்களுக்கு வரும். இந்த நாள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்கள். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாளுக்கான கிரக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாளுக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது கடந்த நாட்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதாரங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பண பற்றாக்குறைகள் அகலும். தேவைக்கு ஏற்றபடி குடும்பத்திற்குண்டான விஷயங்களுக்காக பணம் கிடைக்கக்கூடும். எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள். உங்களுடைய காலத்தினுடைய நிலையை பார்த்து அவ்வப்போது மன சங்கடங்கள் இருந்தாலும் கோச்சாரத்தின்படி உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். இறை வழிபாடு செய்வது, தெய்வ நம்பிக்கையோடு சில காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் சற்று குறையும். எதிர்கால நலனுக்காக சில முக்கிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் சிந்தித்து இருங்கள். முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. எண்ணங்களை குறைத்துக் கொள்வதும் ஆசைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பார்ப்பு என்பது வைத்துக் கொள்ளாதீர்கள். குடும்ப உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு இருக்கும். தம்பதிகளுக்குள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தந்தை வழியில் அலைச்சல்கள் ஏற்படலாம். வியாபார போக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். வியாபாரத்தை புதுவிதமாக கொண்டு செல்ல நினைப்பீர்கள். பல எண்ணங்கள், பல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைத்தால் செய்ய வேண்டிய விஷயங்கள் எது என்பதை உணர்ந்து செய்தல் நல்லது. அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும், உங்களை உணர்த்தும். பிரார்த்தனைகள் செய்வது, இறை வழிபாட்டில் உங்களை நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வது இந்த காலகட்டத்திற்கு ஏற்றது. மற்ற உறவுகளுடைய செயல்பாடுகள் பற்றிய விஷயங்களை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறை பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல்கள் உண்டாகும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக அடுத்த கட்ட நிலைக்கு உயர எண்ணுவீர்கள். தொழில் விஷயங்களில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். வரவேண்டிய பணம் காலதாமதமாகலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அஷ்டம சனியானது சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். தினம்தோறும் யாராவது ஒருவருக்கு உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு ஒரு சில உதவிகள் செய்யலாம், அல்லது ஒரு உணவு வாங்கி கொடுப்பது, தண்ணீரோடு கொடுப்பது நல்லது. சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால் நல்ல உண்மையுள்ளவர்களாக, உழைப்பாளர்களாக, நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய செயல்களில் எளிமையை கொண்டு வருவதாலும் அமைதியை கடைபிடிப்பதாலும் யாருடைய விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் தனித்து இருப்பது உங்களுடைய ராசிக்கு நல்லது. இந்த நாள் உங்களுடைய உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும்.
உணவினுடைய நிலையை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. நல்ல தண்ணீர் குடிப்பது அவசியம். அவ்வப்போது ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் நீங்க தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்யலாம். இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்து வருவதாலும், மனம் நல பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுப்பதாலும் உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் இருந்து 2ஆம் வீடான கன்னி வீட்டிற்கு பயிற்சியாக இருக்கிறார். ஆக மனம் என்பது உங்களுக்கு ஒரு நிலையாக இருக்காது. அவ்வப்போது சில தொந்தரவுகள் ஏற்படலாம். பிறருடைய விஷயங்களில் எந்த விதங்களிலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருக்கும் கருத்துகள் சொல்லாமல் இருக்க வேண்டும். அலுவலகத்திற்கு செல்பவர்கள் உத்தியோக ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலைகள் சரிவர புரியாமல் போகலாம். நுணுக்கங்களை அறிந்து செய்வது நல்லது. விவேகமாக இருங்கள். நல்ல ஞானம் பெற்று செய்தால்தான் வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நல்ல அனுபவ அறிவு என்பது வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பில் சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. ஒரு படி ஏறினால் 2 படி இறங்குவது போல இருக்கும். எந்த விதமான விஷயங்களிலும் நாட்டமோ ஈடுபாடோ இருக்காது. ஒரு கவலைக்குரிய ஒரு மன அமைப்பிலேயே நீங்கள் இருப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்கள் இரவு நேரங்களில் படிப்பதை காட்டிலும் பகல் பொழுது படித்து நீங்கள் நன்றாக இரவு தூங்கி எழுந்து அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் படிப்பது நல்லது. படிப்பிற்காக அதிக போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. மறைமுகமாக உங்களுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பதை அறிந்து செய்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக மாற்றிக்கொள்வது உங்கள் சித்தம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விலகுவீர்கள். முக்கியமாக எந்த விதமான விஷயங்களிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். வெளி விவகாரங்கள் நட்பு ரீதியாக சில நன்மைகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் சில ஏற்றங்கள் உருவாகலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும். நட்பு மேம்படும் நாள். இறை பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் உங்களுக்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள் ராசிக்கான பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். இது நாள் வரையில் நீங்கள் எண்ண முடியாத சில விஷயங்கள் நடத்துவதற்கான சில சூழ்நிலைகள் கிடைக்கும். இனம் புரியாத சில கனவுகள் மூலம் குழப்பங்கள் வரலாம். கன்னிராசி அன்பர்கள் உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் உருவாகலாம். ராசியில் 2ஆம் வீடு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் சூரிய பகவான், கேது பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாளாக இருக்கிறது. மனநிலையில் சில மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். விரயத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் சற்று மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் அவ்வப்போது வரலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தல் நல்லது. பேசக்கூடிய விஷயங்களிலும் உறவினர்களிடம் பக்குவமாக இருங்கள். தேவையற்ற வீண் விவாதங்கள் வரலாம். ஒருவருக்கொருவர் தேவையற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ரகசியத்தை காப்பது நல்லது. மனநிலையில் சில மாற்றங்கள் வரும்பொழுது யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷம். இனம் புரியாதபடி சில எண்ணங்கள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மனநிலை சாதாரணமாக இருக்காது. அசாதாரணமாக உணர்வீர்கள். திடீர் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவே இருங்கள். முதலீடு செய்கிறீர்கள் என்றால் எந்த நேரத்திற்கு எதை செய்ய வேண்டும் என்று உணர்தல் வேண்டும். மற்ற நேரங்களில் நீங்கள் செய்வதை காட்டிலும் இந்த நேரத்தில் இன்னும் அமைதியாக இருப்பது நல்லது. எண்ணங்கள் உங்களுக்கு நாலா பக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது நல்லது. இருந்தாலும் ஓரளவிற்கு சில நன்மைகள் பெறவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமைந்திடும். கன்னிராசி அன்பர்களே, உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்க நவகிரக பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்வது நல்லது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும்
நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அனுசரித்து போவது நல்லது. மன அமைப்பை நீங்கள் கட்டுப்பாடாக வைப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக இருக்கும். புரிதல் ஏற்படாது. ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியிருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பது நல்லது. வீண் விஷயங்களில் தலையிடாமல் உங்களுடைய சுய வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்கள். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. தன்னம்பிக்கையாக இருந்தாலே உங்களுக்கு எல்லாம் சாதாரணமாக கடந்து வர முடியும். உங்களால் எல்லாமே சாதிக்கவும் முடியும். தைரியமாக செயல்பட வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலமாக அமையட்டும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்பு இந்த நாள் எப்படி இருக்கும்? எண்ணிய காரியங்கள் துரிதமாக நடக்க வேண்டுமானால் முயற்சிகள் பல தேவை. சில நேரங்களில் போட்டிகள் இருக்கும். உங்களை பார்த்து யாராவது பொறாமைப்படலாம், அல்லது உங்களுக்கு வேலை நன்றாக நடக்கிறதே என்று எண்ணலாம். நினைத்த சில காரியங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறையும். அலைச்சல்கள் இருக்கும். வெளியே செல்பவர்களுக்கு தேவையற்ற சில குழப்பங்கள் உண்டாகலாம். வெளியே எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். வேலையினுடைய நிலைப்பாடு காரணமாக உங்களுடைய பேச்சுக்கள் மாறலாம், செயல்கள் மாறலாம், குணங்கள் மாறலாம். திட்டமிட்டது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல கூட இருக்கும். எல்லா காரியத்தையும் ஒன்றாக செய்வதை காட்டிலும் தனித்தனியாக்க முக்கியத்துவம் கொடுத்து ஈடுபாடோடு செய்வது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம். அதனை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எந்த திசையிலிருந்து யார் வருவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. மிக நெருக்கமாக பழகி கொண்டிருப்பார்கள், பேசுவார்கள். ஆனால் உங்களுக்கு அவர்களே எதிரியாக இருக்கலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதும் பிறருடைய குணநலன்களையும் நட்பு பகைகளையும் நீங்கள் உணர்ந்து மற்றவர்களோடு சேருதல் நல்லது. பார்ட்னர்ஷிப்புகளாக, பங்குதாரர்களாக இருப்பவர்களுடைய நிலைப்பாடுகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ளுங்கள். சக ஊழியர்களிடத்தில் வேலை தொடர்பாக விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்குவதுதான் நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் நீங்கள் எந்த விதமான கெடுபிடியான விஷயங்களை அவர்களிடம் புகுத்தாமல் இருப்பது நல்லது. உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் குறையலாம். அதற்காக வரவேண்டிய பாராட்டுகள் குறையலாம், அங்கீகாரம் குறையலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை உயர்ந்ததாகத்தான் செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய நாள் விதி அமைப்பு. கிரக நிலைகளும் அப்படித்தான் இருக்கிறது. மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். கிடைக்கவில்லையே என்று சோர்வாகாதீர்கள், தளராதீர்கள். திடமாக இன்னும் தன்னம்பிக்கையாக உழைக்க பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, அதுக்கேற்ற பலனை நிச்சயம் நீங்கள் நல்ல நேரம் காலம் வரும்பொழுது பயனடைய முடியும். சொத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். வரவு நிறைந்த நாளாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கைக்கு பணம் கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக, அதிலும் குடும்பத்திற்காக சில செலவுகள் ஏற்படலாம். எதிலும் சிக்கனமாக இருந்து விட்டால் எந்த அளவிற்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் வேண்டாம். உங்களுடைய உழைப்பே உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுத்துவிடும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராக அமைந்திட இறை வழிபாடுதான் மிக மிக முக்கியம். தியானம் செய்யுங்கள், நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் கவனித்து இருப்பது நல்லது. உறவுகளிடத்தில் கவனமாக பேசுங்கள். எதையும் முன்னாடி செய்து பின்னாலே பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போக வேண்டும். வேலையாட்களிடம் அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. பொறுமை, நிதானம் அவசியம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாகும். வரவு நிறைந்த நாள். கல்வியில் ஒரு சில சூழ்நிலைகளை உணர்ந்து படித்தால் நல்லது.
ஏறுமுகமாக இருக்க ஆறுமுக பெருமானை வழிபட்டால் சிறப்பு. இந்த நாள் உங்களுக்கு சில நன்மைகளை காட்டிலும் பெரும்பான்மையான அனுகூலம் இறைவனுடைய ஆசை கிடைக்க வேண்டும் என எங்கள் சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி போற்றி என்று வழிபட்டால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது. அதிபதி செவ்வாய் பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷம். ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் சஞ்சாரம், 2ஆம் வீட்டு அதிபதி. உங்களிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையானது மென்மேலும் அதிகரிக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உணர்வு பூர்வமாக நடப்பீர்கள். மனநிலையில் மாற்றங்கள் இருக்கும். புதிய வழிகளை சிந்திப்பீர்கள். செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. மற்றவர்கள் குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். நல்ல ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, அதிலும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்கும், பூமி தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் இரும்பு சம்பந்தமான துறைகளில் பொருளை விற்பனை செய்பவர்கள், தயாரிப்பாளர்கள் அல்லது ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள், மீடியேட்டர்களாக பணிபுரிபவர்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். ஒத்துழைப்புகள் மேம்படும். கடினமான விஷயங்களையும் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். எதையுமே சாதிக்கக்கூடிய திறன், நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு உணர்வீர்கள். தடைகள் மறையும் நாள். இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வீர்கள். எதிர்காலத்திற்காக சில முதலீடு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கைக்காக சில பணத்தை முதலீடு செய்வீர்கள். சீட்டு கட்டுவது மற்றும் மாத தவணையாக சில தொகைகளை கட்டக்கூடிய எண்ணங்கள் கூட உருவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்த நினைப்பீர்கள். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். எது எப்பொழுது சாதகமாக அமையும் பொழுது அதை மிகச் சரியாக செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உண்டு. பிறர் எப்படி நினைக்கிறார்கள் உங்களை பற்றி என்பதை அவ்வப்போது ஆராய்ந்து கொண்டே இருப்பீர்கள். குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். எல்லோரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். மிக கஷ்டமான வேலைகளை கூட சாதாரணமாக முடித்துவிட முடியும். உங்கள் மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல தேஜஸ், கீர்த்தி, புகழ் எல்லாம் சேரும் பொழுது, எல்லா விதமான நல்லன்மைகளும் நேர்மறையான எண்ணங்களும் சேகரிக்கும் போது நீங்கள் மிக நல்ல நல்ல விஷயங்களை தாண்டி கொண்டே செல்வீர்கள். எல்லை என்பதே இருக்காது. எதெல்லாம் விரும்புகிறீர்களோ அந்த எல்லை வரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டும். அதற்குண்டான தகுதி உங்களிடம் வெளிப்படும். நல்ல மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நாள். தைரியமாக இருப்பீர்கள். ஆதரவு இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். பல நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை ஆட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உடனடியாக பணத்தை கொடுப்பது நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். சாதகமான நாள். தடைகள் மறையும். எடுத்த காரியங்கள் விறுவிறுப்பாகவே நடக்கும். கடினமான விஷயங்களை எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும்.
ஆவணி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திர பகவானை வழிபடுவதற்கு உரிய நாள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். குரு பகவானுடைய அனுகிரக பார்வையானது சம சப்த பார்வையாக இருக்கிறது. 7ஆம் பார்வை சமசப்த பார்வை. குரு பகவானே உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். யாருக்கு என்னென்ன வாக்குகள் சொல்கிறீர்களோ அதை நல்ல விதமாக நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தவறி போன சில முக்கிய ஆவணங்கள் கைக்கு வரும். வெளியே தவறு இருந்தாலோ, நீங்கள் தவறு விட்டிருந்தாலோ, அல்லது வைத்து மறந்திருந்தாலோ, மறதி சம்பந்தமான பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அப்படி இருப்பவர்கள் மீண்டும் அதை கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இறைவனுக்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பது நல்லது. உறவுகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது சிறப்பை தரும். வியாபார போக்கு சில தெளிவான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். அட்மின்களாக இருப்பவர்கள் அலுவலக வேலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இதுநாள் வரையிலிருந்து தாமதங்கள் நீங்குங்க. குருவாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் தலைவராக நீங்கள் போற்றப்படுவீர்கள். சபை தொடர்பான விஷயங்களில் முதன்மை நபர்களாகத்தான் நீங்கள் இருக்கக்கூடும். தாமதங்கள் நீங்கி நலம் நிறைந்த நாளாகவே அமையப் போகிறது. தனுசு ராசி அன்பர்கள், எப்பொழுதும் உயர்வாகவே உங்களுடைய வேலைகள் நடக்க பார்ப்பீர்கள். வியாபாரம் களை கட்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசுவீர்கள். ஒளிவு மறைவு என்பது காணப்படாது. பெரிய பெரிய அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் சில துறை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வது சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனித்து இருப்பீர்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய மன மாற்றத்திற்கு தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். பூராட நட்சத்திரக்காரர்கள், இந்த நாள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். நல்ல முடிவுகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், சில வேலைகள் பொறுமையாகத்தான் நடக்கும். மிக மிக அமைதியாக பொறுமையாக இருந்தால் ஓரளவிற்கு காரியத்தில் வெற்றி பெறலாம். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் திருப்திகரமாக அமைய வேண்டி எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆவணி மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை நாளுக்கான ராசி பலன்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். அவரோடு ராகு பகவானும் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து சிந்தித்து நிதானமாக முடிவெடுங்கள். அவசர கதியில் முடிவெடுத்து பிறகு அவதிப்பட வேண்டாம். சில கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று உங்களுக்கு பலமற்று இருக்கிறது என்றால் அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். அதை எதிர்த்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை ஆளக்கூடியவர்கள் நவ கிரகங்கள் என்பதை உணருங்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்வியல் முறையில் எது நடக்கிறது அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்து. ஜனனே ஜன்ம சௌக்கியானாம் வர்தனே குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. உங்களுடைய வாழ்வியல் முறை முன்னரே உங்களுக்கு ஜாதகத்தில் எழுதப்பட்டு விட்டது. ஆக எந்த ஒரு கிரக மாற்றங்களோ கிரக பெயர்ச்சிகளோ நடந்தாலும், கோச்சாரத்தினுடைய நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும்.
ஆக ஏற்றங்களாக இருந்தாலும் தாழ்வுகளாக இருந்தாலும் அதனை சமமாக எடுத்துக்கொண்டு சென்றால் நல்லது. மகர ராசி அன்பர்கள், இப்பொழுதுதான் உங்களுக்கு 7.5 சனிக்காலம் முடிந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, விரையாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். ஒரு கிரகங்கள் நன்றாக இருந்தால் ஒரு கிரகங்கள் மாறுபட்ட தன்மையில் தான் இருக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. எப்பொழுதும் ஒரே சீராக ஒன்று போல இருக்காது, ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். எதிர்பாராத சில வரவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். அதிலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். வேலை தொடர்பாக சில புதிய வாய்ப்புகள் இருக்கும். வெளியூர் சம்பந்தமான வேலைகள் நடக்கும். எதிர்பாராதபடி சில பொருளாதாரத்திற்காக நீங்கள் செய்த முயற்சிகளுக்குண்டான பலனும் கிடைக்கும். ஆன்மீகம், தெய்வ வழிபாடுதலில் நாட்டங்கள் உண்டு. இறை வழிபாடு மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு ஆன்மீக பயணங்கள், யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். புனித யாத்திரை போக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பதாலும் உங்களுடைய மனம் மாற்றம் அடையும். நண்பர்கள் வழியில் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து செல்வது நல்லது. களிப்பு மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீர்கள். அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. வியாபாரம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். அக்கம் பக்கம் நபர்களால் சில போட்டி பொறாமைகள் உருவாகும். எதையும் நன்றாக கவனித்து செய்தல் நல்லது. கூடுமான வரையில் எதற்கும் ஆசைப்படாதீர்கள். பொறாமை குணம் இருக்கக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். பிறரை பற்றிய யோசனைகளோ சிந்தனைகளோ இருந்தால் உங்களுடைய வாழ்வியல் இந்த நாளுக்கான வேலையை கவனிக்க முடியாமல் கூட போகலாம். உழைப்பாளர்களுக்கு சற்று அசதி ஏற்படும் நாள். சோர்வுகள் இருக்கும். மனக்கவலைகள் உண்டாகும். தாய் தந்தையருடைய ஆசையை பெற்று சில காரியத்தை கவனிப்பது நல்லது. ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள். அப்பொழுது திட்டமிட்ட காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுத்தே ஆக வேண்டும். பணம் முதலீடு சார்ந்த விஷயங்களில் விலகி இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த அறிவுரையோ ஆலோசனைகளையோ சொல்ல வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் பற்றிய விஷயங்களை பற்றி முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் விவேகமாக நல்ல ஞானத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்தல் நல்லது. விவேகத்திற்கு மற்றொரு பெயர் விஸ்டம், ஞானம். ஆக எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை முன்கூட்டியே நிதானித்து செய்தல் நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் இருக்கும். சாதகத்தை கொடுக்கும். பல நன்மைகள் உண்டாகும் நாள். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். அவஸ்தைப்பட வேண்டாம். சில இடர்பாடுகள் நீங்க வேண்டுமானால் நீங்கள் பக்குவத்தோடு இருந்தாலே போதுமானது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். ராசியில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். சனீஸ்வர பகவான் வக்ர நிலை. பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான். 6ஆம் வீட்டில் புதன் பகவான், சுக்கிர பகவான். மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாக்கும். வண்டி வாகன பயண நேரங்களின் போது பொறுமை நிதானத்தோடு நீங்கள் பயணிப்பது நல்லது. நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் கூட ஓரளவிற்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதிக ஆசைப்பட்டு எந்த வேலைகளிலும் காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். எதற்கும் முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பது விசேஷம்.
ஒருவரிடம் பேசக்கூடிய செயல்பாடுகள் ஆகட்டும், விஷயமாகட்டும், செய்யக்கூடிய வேலைகளில் எல்லாவற்றிலும் அணுகுமுறைகளை பார்த்து செய்தால் நல்லது. வியாபார போக்கு சில நேரத்தில் மாற்றத்தை கொடுக்கும். கனிவான அணுகுமுறைதான் உங்களுக்கு நல்ல நிலையை உண்டு பண்ணும். தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் ஆகாதபடி பார்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறது. வீண் பிரச்சனைகள், குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியிடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் உதயமாகும். பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகளை உணர்வீர்கள். சில நேரம் உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் சிறு சிறு கருத்துக்கள் தோன்றி மறையலாம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருக்கும். மனக்குழப்பத்தோடு மன வருத்தங்கள் உண்டாகலாம். இனம் புரியாத பிரச்சனைகளுக்கு எந்த விதங்களிலும் இன்றைய நாள் தீர்வு காண இயலாது. கிரக நிலைகள் உங்களுக்கு சில நேரங்களில் மாற்றத்தை கொடுக்கிறது. அதிலும் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சிந்தனை போக்கு சீராக இருக்காது. மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரும். அலுவலக வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களோடு எந்த விதமான புது காரியங்கள் செய்வதற்கு ஏற்புடைய நாளாக அமையாது. உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனித்து இருக்க வேண்டிய நாள். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும். புதியதொரு முயற்சிகள் உங்களுக்கு கடுமையான முயற்சிகளாக இருந்தால்தான் ஓரளவிற்காவது பலனை பார்க்க முடியும். இந்த நாள் உடல் அசதி மற்றும் உடல் சோர்வுகள் உண்டாக்கும். மனநிலையில் உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். தேஜஸ் பற்றிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அசௌகரியங்களாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் மறையும். பொறுமை வேண்டிய நாள். தந்தை வழியில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். இந்த நாள் அணுகுமுறையில் மாற்றத்தை உருவாக்குவீர்கள். தெய்வ வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடு செய்பவர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதியினால் வரக்கூடிய சில இன்னல்கள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் ஆவணி மாதம் 9ஆம் நாள். ராசி 4ஆம் வீட்டில் குரு பகவானும், விரயத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான் வக்ரநிலை. பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவானோடு ஸ்ரீ சுக்கிர பகவான் சஞ்சாரம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்களே, வியாபாரம் களைக்கட்டும். புது வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த காரிய அனுகூலத்தின் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியூர் பயணங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். தம்பதிகளுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன அமைதி, ஒற்றுமை உண்டாக்கும். எந்த விஷயத்தையும் மிக லாபகமாக உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்ப நபர்களோடு இன்ப சுற்றுலாக்கள் செல்வீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய இடர்கள் அனைத்தும் நீங்கும். வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் மறையும்.
அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எதையும் சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். நல் வாய்ப்புகள் அமையும். வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறது. உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக அமையும். ஆசிரியர் துறைகளில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். கௌரவம் உண்டாகும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு வருவதற்கான சூழ்நிலைகள் அமைகிறது. பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு களத்திர ஸ்தானத்திற்கு செல்வதால் உங்கள் துணைவரோடு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சுற்றுலா தலங்களுக்கு செல்வதால் மன நிறைவு இருக்கும். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். பழைய கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கடன் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மறையும். புதிய பொருட்களை வாங்கி வைக்கக்கூடும். உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவுகளினால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். நல்ல ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சில தீர்வுகளால் உங்களுக்கு எதிராக இருந்த சங்கடங்கள் அகலும். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஓரளவிற்கு மன நிறைவோடு இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, தெய்வ வாக்கு உங்கள் வாக்கு. ஆக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்தே பேசுவது நல்லது. பிடிவாத குணத்தை தளர்த்தினால் நல்லது. எந்த விஷயத்தையும் மிக தைரியமாக தீர்க்கமாக செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். குழந்தைகளிடத்தில் அன்பும் மகிழ்ச்சியுமாக உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்குரிய நாள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். சில போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். நீண்ட கால ஆசைகள் கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். அடுத்த நிலைக்கு முன்னேறுவீர்கள். ஊதிய உயர்வு உண்டாகும். அதிர்ஷ்டகரமான இந்த நாள் அமையும். சுதந்திரமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.